அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். என்னை நீ தவிர்க்கலாம், ஆனால் ஒருபோதும் நான் எடுத்து வைக்கும் அரசியலை தவிர்த்து விட்டு செல்ல முடியாது என்று அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில சுட்டிக்காட்டி பேசுவார். அது உண்மை என்று நிரூபிக்கிற மாதிரி நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய ஆடு மாடு மாநாடும் அந்த மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்களும் மக்கள் மத்தியில பரவலா போய் சேர்ந்திருக்கு. என்னதான் திமுகவுடைய சொம்பு ஊடகங்களும் அண்ணன் சீமான் அவர்களை மூடி மறைக்க நினைத்தாலும் அது நடக்கல. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி தான்ப்பா இருக்கு. திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், இவங்களுக்கு நடுவுல தான் போட்டியே. நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சீமான் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களை எல்லாம் நாங்க கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆணவமா திமிர்த்தனமா திமுகவின் சொம்பு பத்திரிகையாளரான குணசேகரனோ, நன்றி கெட்ட அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கரும் கொஞ்சம் கூட நாக்கில நரம்பே இல்லாம நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் மட்டம் தட்டி பேசி மக்கள் மத்தியில இருந்து மறைச்சி ஓரங்கட்ட நினைத்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த அரசியல் கருத்துக்களை அவர்களால் தவிர்க்க முடியவில்லை. அந்த அரசியல் கருத்துக்கள் மக்கள் மத்தியில போய் சேருவதையும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதற்கு ஒரு கண்கூடான சிறந்த எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் நடந்த ஆடு மாடு மாநாடுகளை சொல்லலாம். அந்த மாநாடு எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு. நேற்று மாலை முழுக்க எல்லா செய்தி ஊடகங்களும் அந்த ஆடு மாடு மாநாட்டை நேரடி ஒளிபரப்பு செஞ்சாங்க. பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டை லைவ்லயே பார்த்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை காது கொடுத்து கேட்டாங்க. ஆனா பாருங்க, அதே நேரத்துல இந்த மாநாடு நடைபெறுகின்ற அதே நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு போனாரு. அதுவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. இத மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவரே நேரடியா போய் பல பேரை தன்னுடைய கட்சியில உறுப்பினரா சேர்த்தாரு. இதுவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. ஆனா இது எதையுமே மக்கள் கவனிக்கல, பார்க்கல. இவங்க 2 பேரையும் மக்கள் பொருட்படுத்தவே இல்லை. முழுக்க மக்கள் கவனம் எல்லாமே அண்ணன் சீமான் மீதும் அந்த ஆடு மாடு மாநாட்டின் மீதும் தான் இருந்தது. நான் ஒன்னும் மிகைப்படுத்தி சொல்லல, எல்லாத்தையும் நேற்றைக்கு லைவ்ல பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த மாநாட்டு தொடர்புடைய நேரலை 1000-2000 லைவ்ல போச்சு அப்படின்னா 1000-2000 பேர் அந்த மாநாட்டை லைவ்லயே பார்த்தாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தை 100-120 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சருக்கு அதுவும் கிடையாது, 50-60 பேர் தான் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்தாங்க. அந்த அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு ஒரு கலக்கிட்டாரு. மக்கள் எல்லோரும் வியந்து போயிட்டாங்க. என்னடா இது, ஒரு மனுஷன் ஆடு மாடுகளுக்காக முதல் தடவையா மாநாடு நடத்துறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அவருடைய கருத்துக்களை அந்த அளவிற்கு உன்னிப்பா கவனிச்சு கேட்டாங்க. இத்தனைக்கும் கட்சி சார்பா நாம எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யவே இல்லை. எல்லா ஊடகங்களும் தானாகவே முன் வந்து அந்த மாநாட்டை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்று காலை ஏறக்குறைய எல்லா செய்தித்தாள்களும் அந்த மாநாட்டை பற்றிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்களின் இந்த ஆடு மாடு மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதத்தான் அவரு அடிக்கடி சொல்லுவாரு, நீ என்ன தவிர்க்கலாம், என்ன மூடி மறைக்கலாம், ஆனா நான் எடுத்து வைக்கின்ற அரசியலை உன்னால் ஒருபோதும் தவிர்த்து விட்டு செல்ல முடியாது அப்படின்னு. அண்ணன் சீமானுக்கு கிடைத்த இப்படிப்பட்ட ஊடக வரவேற்பு, ஊடக வெளிச்சம், இதையெல்லாம் பார்த்து காண்டான சில முக்கியமான திமுக தலைகள் அவங்களே நேரடியா போன் பண்ணி இன்றைக்கு ஊடகங்களை மிரட்டும் தொனியில பேசினாங்களாம். என்ன இது புது பழக்கம், சீமானுடைய மாநாட்டை எல்லாம் நேரடி ஒளிபரப்பு பண்றீங்க, நல்ல வியூஸ் போகுதோ, நல்ல ரெவென்யூ வருதோ, பண்ணுங்க நடத்துங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசினாங்களாம். கபாலி படத்துல ரஜினி அவருடைய நண்பர்களோட சாப்பிடுவாரு. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு கருப்பு ஆடு இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரை பார்த்து, சாப்பாடு நல்லா இருக்கா, சாப்பிடுங்க, ஏன் எந்திரிச்சிட்டீங்க, உட்காருங்க அப்படின்னு மிரட்டாம மிரட்டி வெளியே அனுப்புவார் இல்ல, அதே மாதிரி தான் நேற்றைக்கு அந்த முக்கியமான திமுக தலைகளும் இந்த ஊடகங்களை மிரட்டாம மிரட்டி இருக்கிறாங்க. வழக்கமா மாப்பிள்ளை சாரோட பெண் நிறுவனத்துல இருந்து இமெயில் மட்டும்தான் வருமா, ஒரே ஒரு மின்னஞ்சல் மட்டும்தான் வருமா. குறிப்பிட்ட அந்த ஊடகம்
திமுகவிற்கு எதிராக ஏதாச்சும் ஒரு செய்தியை வெளியிட்டாலோ, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விவாதத்தை நடத்தினாலோ, டென் நிறுவனத்துல இருந்து ஒரே ஒரு இமெயில் மட்டும்தான் வரும். எப்படி வசதி? கேபிள்ல சேனல் முன்னாடி இருக்கணுமா, இல்லன்னா தூக்கி பின்னாடி அடிக்கட்டுமா? இவ்வளவுதான். இந்த 2 வரி செய்தி மட்டும்தான் அந்த மின்னஞ்சல்ல இருக்கும். உடனே சம்பந்தப்பட்ட அந்த ஊடகமும் திமுகவிற்கு எதிரான அந்த செய்தியை நீக்கிடுவாங்க, வீடியோவை டெலீட் பண்ணிடுவாங்க, நடக்க இருந்த விவாதத்தின் தலைப்பையும் மாத்திடுவாங்க. இதுதான் வழக்கமான நடைமுறையா இருந்துச்சாம். ஆனா இன்னைக்கு நேரடியாக முக்கியமான சில திமுக தலைகளே போன் பண்ணி ஊடகங்களை மிரட்டும் விதத்துல பேசி இருக்கிறாங்க. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? என்னுடைய நெருங்கிய நண்பர் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்தில் இருக்கக்கூடிய சேனல்ல வேலை செய்யறாரு, அவர் தான் சொன்னாரு. இதை விட கொடுமையான ஒரு செய்தியை சொல்லட்டா? தலைமைச் செயலகத்துல இருந்தே எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் அன்அபிஷியலா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டு இருக்கான். இது உண்மையான தெரியல, ஆனா நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு தோணுது. என்ன ஆர்டர் அப்படின்னா, தேர்தல் முடிகிற வரைக்கும் காவல்துறையை பத்தி எந்த ஒரு எதிர்மறையான செய்தியும் போடக்கூடாது. இப்படிப்பட்ட உத்தரவாலேயே காவல்துறை செஞ்ச 2 முக்கியமான அராஜகம் மக்களுடைய பார்வைக்கு வராமலேயே போயிருச்சு. நான் வேணும்னா ஒரே ஒரு செய்தியை சுட்டி காட்டுறேன். ஒரு வயசான எஸ்ஐ 8 வயசு பொண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறாரு. அதை பற்றிய செய்தியை ஒரு ஊடகம் வெளியிட்ட பிறகும் அவங்கள மிரட்டி அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சாங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி விரிவா வேற ஒரு காணொளியில பேசலாம். இப்ப மறுபடியும் இந்த ஆடு மாடு மாநாட்டுக்கே வரலாம். சோ நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய அந்த ஆடு மாடு மாநாடு என்பது இந்த திமுக நபர்களுக்கும் திராவிட அல்லக்கைகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் மத்தியில அந்த மாநாட்டிற்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, நான் சீமான கிண்டல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சன் டிவி குணசேகரன் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை திரிச்சு ஒரு நியூஸ் கார்டை போட்டு அவரை கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசும்போது ஆடு மாடுகளின் பிரதிநிதியா தான் பேசினார். எங்களுக்கு ஓட்டுரிமை இல்ல, ஒருவேளை ஓட்டுரிமை இருந்தா தான் நீங்க எங்களை மதிப்பீங்க, எங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கேட்கும் சீமான், பாத்தீங்களா சீமான் ஆடு மாடுகளுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கேட்கிறாரு அப்படின்னு அவருடைய திராவிட அல்லக்கைகளை விட்டு கிண்டல் பண்றாரு. என்ன கேட்டா அந்த கருத்துல அப்படி என்ன தப்பு இருக்கு? இந்த மனுஷ பயல்களுக்கு ஓட்டுரிமையை கொடுத்து இவங்க பெருசா என்ன சாதிச்சிட்டாங்க? இவங்க யாரை தேர்ந்தெடுத்துட்டாங்க? ஒரு நேர்மையாளரையா, ஒரு உத்தமரையா, ஒரு காமராஜரையும் கக்கனையுமா தேர்ந்தெடுத்தாங்க? போயும் போயும் கேவலம் கருணாநிதியை தேர்ந்தெடுத்தாங்க, எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க, ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தாங்க. மனித புனிதர், வாழும் நேர்மையாளர் ஐயா நல்ல கண்ணுவை தோற்கடிச்சு சங்கி சிபி ராதாகிருஷ்ணனை வெற்றி பெற வச்ச மக்கள் தானே இவங்க. தங்களுடைய ஓட்டுரிமையின் மதிப்பு என்னன்னு தெரியாம 500க்கும் 1000க்கும் அந்த உரிமையை அடமான வைக்கிற கூட்டம் தானே இவங்க. இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறத விட காலங்காலமா நமக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி நாம போடுற எச்சி கஞ்சியை குடிச்சிட்டு தன்னுடைய ரத்தத்தையே முறிச்சு பாலா தர மாட்டுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாம். நாம வாய்க்குருசியா வக்கனையா திங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சதையை கொடுக்கிற ஆட்டுக்கு ஓட்டுரிமையை கொடுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு இதை எடுத்து வச்சுக்கிட்டு கிண்டல் பண்றாரு குணசேகரன். அவரை எவ்வளவுதான் கழுவி ஊத்துறது, எவ்வளவுதான் மானக்கேடா கேட்டாலும் எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம கிட்ட செருப்படி வாங்குறாரு. சரி, அவருக்கும் பழகி போச்சு, நமக்கும் பழகி போச்சு, அதனால அவர் திருந்தவே மாட்டாரு, அவரை விட்டுருவோம். இன்னொரு கூட்டம் கிளம்பிருச்சு. சீமான் ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு அறிவிச்ச உடனே சில கோணர் அமைப்புகள் அதை வரவேற்று சுவரொட்டி ஒட்டினாங்க. அதை பார்த்துட்டு ஆஹா, மறுபடியும் சீமான் குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு, படிச்ச பசங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு கதை அளக்குறானுங்க. யாரு? வேற யாரு? நம்ம டி ஸ்டாப் குரூப் தான். அவனுங்களுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. சரி, ஓகே. இப்ப சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினதுனால அவரு குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு. டீ காஃபி குடிக்கிறதாலையும் ஆட்டு மாட்டு கறியை திங்கிறதுனாலையும் நாமளும் அதே வேலையத்தான் பாக்குறோம். புரியல? தெளிவா சொல்றேன். இப்ப நாம காலையிலையும் மாலையிலையும் டீ காஃபி குடிக்கிறதுக்காக நமக்காக ஒருத்தர் ஆடு மாடு வளர்த்து பால் கறந்து கொடுக்கிறாரு. நாம வாய்க்கு ருசியா வக்கனையா ஆட்டு மாட்டு கறியை திங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு சமூகம்
தொடர்ந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப மறைமுகமா டீ காஃபி குடிக்கிறதுனாலையும் ஆடு மாடு கறி திங்கறதுனாலையும் நாமளும் குலத்தொழிலை ஊக்கப்படுத்துறோம். நாளையில இருந்து என்ன பண்ணலாம்? டீ காஃபி குடிக்கிறத விட்டுறலாம், ஆடு மாடு கறி திங்கறத விட்டுறலாமா? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க பைத்தியக்கார பசங்களா? ஆடு மாடு சார்ந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. அந்த பொருளாதாரத்தை அனைத்து சமூக மக்களுக்குமானதா மாற்றி அவங்களை மேம்படுத்தி இந்த நாட்டோட வருமானத்தையும் பெருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாநாடே நடத்தப்பட்டுச்சு. இதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? சரி, உங்களுடைய மரமண்டைக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப கோவில்ல பிராமணர் மட்டும்தான் அர்ச்சகரா இருக்கணுமா? ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரா ஆக கூடாதா அப்படின்னு கேட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தீங்கல்ல. ஏன் கொண்டு வந்தீங்க? பிராமணருடைய ஆதிக்கத்தை உடைக்கணும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோவிலை மீட்டு அனைத்து சமூக மக்களுக்குமானதா அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. அதே தாண்டா இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் ஆடு மாடு சார்ந்த பொருளாதாரத்தை தங்களுடைய கையில வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டுமே ஆனதா இருக்கக்கூடாது, அது அனைத்து சமூக மக்களுக்குமானதா மாறணும். அந்த பொருளாதாரத்தை எல்லாருமே பயன்படுத்தணும். இன்னைக்கு பல பேர், அதாவது அந்த கோனார் சமூகத்தை சாராதவர்கள் கூட ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாங்க. ஆடுகளை வளர்த்து கடைக்கு கொடுத்து அதன் மூலமா பல ஆயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டுறாங்க. இப்படி இன்னும் பல சமூக மக்களும் இந்த தொழிலில் ஈடுபடணும். இதுல பல லட்சக்கணக்கான கோடிகள் வருமானம் இருக்கு என்பதைத்தான் அந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார். இதெல்லாம் என்னைக்கு தாண்டா உங்களுக்கு புரிய போகுது? அவங்களுக்கு புரியாது, பார்க்கிற உங்களுக்கு புரியுது இல்ல, அது போதும். மீண்டும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.